ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சீத்தையும் அனுசுயா தேவியும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ அனுசுயா தேவி, எப்பயுமே உன்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் இருக்கட்டும், உன் கணவனுக்கும் நீ புகழ் சேர்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது, உன்னுடைய திருமண செய்தி எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் வாயிலேருந்து கேட்க விரும்புகிறேன், எனக்கு விவரமாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ சீத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சத்திரிய தர்மத்தை நன்னா அறிஞ்சுண்டு நியாயமான முறையில் பூமி ஆள்ற ஜனக மன்னர் யாக பூமிக்காக நிலத்தை உழுதர். அப்போ நான் அவருக்கு கிடச்சேன். என்னை அவர் கையில் ஏந்திட்டு இனி நீ என் மகளாவேன்னு சொன்னபோது, இவள் ஓ மகள் தான், அதுவே தர்மம்னு அசரேரி வாக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. அன்போடு வளர்க்கப்பட்டேன். நான் மணப்பருவத்தை அடைஞ்சேன். திருமணத்துக்கு தயாராக இருக்கிற பெண்ணை சார்ந்தவா எவ்வளோதான் வசதியான நிலையில் இருந்தாலும் மணமகன் சார்ந்தவா கிட்ட அவள் அவமதிப்பை தான் பெற்றுக்கிறான். இந்த நினைப்பு என் தந்தையும் கலங்க செஞ்சுது. இது இப்படி இருக்க, ஜனக மன்னரின் முன்னோரான தேவரதர்கிட்ட வர்ணனால் ஒப்படைக்கப்பட்ட சிவனுடைய வில் இருந்தது. அதை அசைக்கிறதே கூட யாராலையும் முடியாத காரியமாக இருந்தது. மன்னர் கூடின சபையில் என்னுடைய தந்தை இந்த சிவனுடைய வில்லை கையில் எடுத்து அதில் நாணயத்திரவனுக்கு தான் என் மகள் மாலையிடுவான்னு அறிவிக்கிறார். அப்போ அந்த வில்லில் நாணயத்திர எண்ணத்தோடு வந்து பலரும் தோல்வி அடைஞ்சு திரும்பிடுறாங்க. இந்த நிலையில் ராமரும் அவருடைய சகோதரர் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரால் அழைத்து வரப்பட்டாங்க. என் தந்தை அவளுக்குரிய மரியாதையை செஞ்சு வரவேற்றார். அவளை தசரதனின் மகன்களான இந்த 2 பேரும் உன்கிட்ட இருக்கிற சிவனுடைய வில்லை பார்க்க விரும்புகிறான்னு சொன்னார். அவளுக்கு அதை காட்டுன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். என் தந்தையும் அதில் பணிஞ்சுண்டு வில்லு கொண்டு வரப்பட்டது. ஒரு நொடியில் அதை கையில் எடுத்து நாணயத்தை வளைச்சுட்டார் ராமர். அப்போது அது ரெண்டாக உடஞ்சுடுறது. போரிடி போல் ஒரு சத்தம் உண்டாருது. உடனே என் தந்தை ராமனுக்கு என்னை மனமுடிச்சு வச்சுட்டார். ஆனால் ராமர் தன்னுடைய தந்தை தசரதர் மனசை தெரிஞ்சுக்காம என்னை ஏற்றுக்க மறுத்துட்டார். இதற்கு பின்னர் ஜனக மன்னர் தசரத மன்னரை அழிச்சுட்டு வந்து ஏற்பாடுகளை செஞ்சார். அதற்கு பிறகு எங்களுடைய திருமணம் நடந்தது. என்னுடைய இளைய சகோதரி ஊர்மிள லக்ஷ்மணனுக்கு மனைவி செய்ய வைக்கப்பட்டார். வீரர்களில் முதன்மையான என் கணவர்கிட்ட அன்னியிலேருந்து நான் மாறாத பக்தி செலுத்துகிறேன்னு சொல்கிறாங்க சீத்தை. தசரதருடைய மனசை அறிஞ்சிக்காமல் சீத்தையை மணக்க ராமர் மறுத்தாருன்ற செய்தி இந்த இடத்துல வருது. இதுக்கு முன்னே ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த போது இதை வால்மீகி சொல்லலை. மிதிலையில் நடந்த திருமணத்துக்கு அதுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளை வர்ணிச்சுட்டு விட்டு போன ஒரு விவரம் இங்கே சீத்தை வாயிலாக வெளியேறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சீதை சொன்னதையெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுட்ட அனுசுயா, நீ சொல்ல சொல்ல மேலும் மேலும் கேட்கணும்னு ஆவல் உண்டாருது. ஆனால் நேரம் ஆயின்றிருக்கு, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான். உணவு தேடி அலைஞ்சு திரிஞ்சின்னு இருந்த பறவைகள் மீண்டும் அது கூடுகளுக்கு திரும்பின்னு இருக்கு. நதியில் நீராடிட்டு ஈரத்துணிகளோட துறவிகள் தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பின்னு இருக்காங்க. என்னுடைய கணவர் யாகம் நடத்துறதுக்காக வளர்த்த தீ புகை ஒசர கிளம்பிகிட்டே இருக்குது. இரவில் நடமாடும் ராட்சஸா அங்கங்கே உலாவ ஆரம்பிச்சுட்டா. வானத்தில் நிலவு பிரகாசிக்கிறது. நீ போய் ராமருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கவனிச்சுக்கோ. நான் கொடுத்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிஞ்சுண்டு அலங்காரத்தோடு நீ விளங்குறத நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அனுசுயாவின் விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக அவள் கொடுத்த ஆடை ஆபரணங்களை அணிஞ்சிக்கிறாங்க சீத்தை. அவள்கிட்டேருந்து விடை பெற்றுண்டு ராமர்கிட்ட போகிறாங்க. அப்படி அலங்காரம் செஞ்சுட்டு வந்த சீத்தையை பார்த்துட்டு ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இதற்கு பின்னர் ராட்சசர்களால் விளையிற தொல்லைகளையெல்லாம் எடுத்து சொல்கிற ரிஷிகள் அவள் காட்டின வழியில் லக்ஷ்மணனும் சீத்தையும் பின்தொடர ராமர் காட்டுக்குள்ளே போகிறார். இப்போ இந்த கட்டத்தோட நம்ம அயோத்தியா காண்டம் முடிச்சுடுறது. இப்போது ராமாயணத்தை ஒட்டின ஒரு ஆருடம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆரண்ய காண்டம் தொடங்கிறதுக்கு முன்னே ஒரு இடைவேளை இருக்குது. அந்த இடைவேளைக்கு ராமசாலக பிரஸ்னாவளின்னு ஒரு ஆருட முறை சொல்லப்பட்டிருக்கு. இது துளசிதாசர் இயற்றிய ராமாயணத்தை ஒட்டி வட மாநிலங்களில் வழக்கில் வந்திருக்கு. அதில் எந்த ஸ்லோகம் தொடப்படுறதோ அது ஒட்டி ஆருடம் சொல்கிற வழக்கம் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்ரீராம சாலக பிரஸ்னாவளி. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.